ஸ்லாக்கியமான நேரம், ஒரு பாக்கியமான நேரம். ஆண்டவர் பார்த்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. யாருக்கு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நல்ல சந்தோஷமா ஜெபம் கேட்டார், பதில் தந்தார், கிருபையினால் காத்து கொண்டார். ஜெபம் கேட்டார், பதில் தந்தார், கிருபையினால். அவர் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. சொல்லுங்க, அவர் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. அவர் சாந்தம் உள்ளவரே, அவர் கிருபை நிறைந்தவரே. அவர் சாந்தம் உள்ளவரே, அவர் கிருபை நிறைந்தவரே. ஆராதிப்பேன் உமை என்றுமே, நான் எல்லாம் துதிப்பேன் உமை மாத்திரமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி என் ஜீவகதனும் ஆளவரே. ஆமென். யாருடைய ஜெபத்தை அவர் கேட்பார் தெரியுமா? பாவங்களை யார் அறிக்கை செய்றாங்களோ, யார் மற்றவர்களை மன்னிக்கிறார்களோ, அவருடைய ஜெபம் வேகமா மேல போகும். கோபத்தை எரிச்சலையும் உள்ள வச்சுட்டு ஜெபம் கேட்கப்படாது. இந்த மாதம் உனக்குள்ள இருக்கிற கசப்பெல்லாம் வெளியே போட்டு, இந்த மாசத்துல ஒப்புரவாக்கி, ஆண்டவரே நான் யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன், எனக்குள்ள சமாதானத்தை ஊற்றுங்க, என் ஜெபத்தை கேட்பீராக. என் பாவங்களை அவர் நினையாமலும், என் அக்கிரமங்களை அவர் எண்ணாமலும். என் பாவங்களை அவர் நினையாமலும், என் அக்கிரமங்களை அவர் எண்ணாமலும். என் பாவங்கள் அனைத்துமே மன்னித்தாரே, தம் கிருபையால் உயர்த்தினாரே. என் பாவங்கள் அனைத்துமே தம் கிருபையால் உயர்த்தினாரே. அவர் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. இரக்கமுள்ள தெய்வம், மனதுருக்கமுள்ள தெய்வம். அவர் சாந்தம் உள்ளவரே. நல்ல கரங்களை உயர்த்தி, அவர் சாந்தம் உள்ளவரே, அவர் கிருபை நிறைந்தவரே. ஆராதிப்போம் உமை என்றுமே, நான் எல்லாம் துதிப்பேன் உமை மாத்திரமே. ஆராதிப்பேன் உமை என்றுமே, என் ஜீவபலனும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நான் பலவீனனாய் இருந்தாலும், தீரா வியாதி படுக்கையில இருந்தாலும், என் ஆண்டவர் என்னை சுகமாக்குவார். Come on. நான் பலவீனனாய் இருந்தாலும், தீரா வியாதியின் படுக்கையில் இருந்தாலும், நான் பலவீனனாய் இருந்தாலும், தீரா வியாதியின் படுக்கையில் இருந்தாலும், தம் தழும்புகளால் சுகமாக்கினார், என் நோய்களை குணமாக்கினார். தம் தழும்புகளால் என் நோய்களை குணமாக்கினார். அவர் இரக்கம் உள்ளவரே. தகப்பனே, இரக்கமுள்ள தேவன், எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், எங்கள் மீது உருக்கமாய் இறங்கி வருகிறவர். ஆமென். அவர் சாந்தம், அவர் சாந்தம் உள்ளவரே, அவர் கிருபை நிறைந்தவரே. என் தரிசனம் தாமதமானாலும், எனக்கு குறித்த காலம் ஆண்டவரே அப்பா இருந்தாலும், நிச்சயமாகவே முடிவுண்டு. என் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, என் பிள்ளையின் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லுங்க. என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும் சொல்லுங்க. யாரெல்லாம் அற்புதம் வேணும்னு வந்திருக்கிறீங்க, உன் கரத்தை உயர்த்தி காட்டுங்க. வாக்குத்தத்தங்கள் அமைதியா இருக்கலாம். அண்ணாளுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்தார். கற்ப கனியை கொடுத்தான். அவள் ஜபத்தை தேவன் கேட்டார். இன்னைக்கு உன் ஜபம் கேட்கப்பட்டது, சோர்ந்து போகாத. உன் ஜபத்துக்கு நிச்சயமாகவே பதில் வரும். உன் தலையை ஆச்சரியமாய் உயர்த்துவார். நீ வெட்கப்பட்ட இடத்திலே தேவன் உன்னை உயர்த்த போவது உறுதி.
உன் கரத்தின் காரியங்களை, உன் கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிக்கப் போவது உறுதி. என் தரிசனம் தாமதமானாலும் எனக்கு குறித்த காலம் இருந்தாலும், என் தரிசனம் தாமதம் ஆனாலும் எனக்கு குறித்த காலம் இருந்தாலும், கிருபையினால் உயர்த்திடுவார், என் தரிசனம் நிறைவேற்றுவார். கிருபையினால் உயர்த்திடுவார், என் தரிசனம் நிறைவேற்றுவார். அவர் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, மனதுருக்கம் உடையவரே. அவர் சாந்தம் உள்ளவரே, அவர் கிருபை நிறைந்தவரே, அவர் சாந்தம். எத்தனை நீங்க சொல்றீங்க?